தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்காததால் மழைநீர் தேங்கி கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் செல்வ காமாட்சி நகர் பகுதி மக்கள். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டு செல்வ காமாட்சி புறத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி கட்டி கிடந்து குடியிருப்பு பகுதியில் ஃபுல்லாக மழைநீர் தேங்கி இருக்கு. இதுல இவங்களோட பொதுமக்கள் இந்த பகுதியை தாண்டி கூட உங்க வீட்டுக்கு கூட போக முடியாது, வீட்டுல இருக்கிற ஆட்கள் வெளியும் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் ஏற்பட்டு இருக்கு. நம்ம காட்சியை பார்த்தாலே தெரியும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு தீவு, ஒரு ஒரு குளத்துக்குள்ள ஒரு வீடு இருந்த மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாவே. இதுல மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து இந்த பகுதியில் உள்ள நம்ம வசிப்பவர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். சரிங்க சார், நம்ம இப்போ எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு சார்? இது எத்தனை வருஷமா இந்த மாதிரி இந்த பாதிப்புகளை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு நிரந்தர தீர்வு காணணுங்கிறதுக்கு எதுவும் நீங்க அரசுகிட்ட முறையிட்டு இருக்கீங்களா? அதாவது கடந்த 5 வருடங்களாகவே இந்த பிரச்சனையை இந்த பகுதி மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டில் நடைபெற்ற பெரும் வெள்ளத்தில் இந்த பகுதி மிக சேதாரப்பட்டிருந்தது. அப்பொழுதும் மாமன்றத்திலே கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக நிவாரணம் கோரப்பட்டிருந்தது. உறுதி எடுக்கின்றேன் என்கிற வாக்குறுதியை தவிர வேறு எதுவும் இந்த மாநகர மன்றம் எடுக்கவில்லை. இப்போ காலையில இப்போ உணவு இந்த மாதிரி பால் இந்த மாதிரி வாங்குறதுக்கு என்ன பண்ணீங்க? வேற அதிகாரிகள் யாரும் இந்த இடத்துல பார்வையிட்டாங்களா? வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி எதுவும் சொல்லியிருக்காங்களா? இப்போ இந்த மாதிரி இன்னும் இந்த பகுதிக்கு அப்படி ஒன்றும் வரலை. எல்லாருமே தண்ணியை கடந்து தான் போய் பால் மற்ற விஷயங்கள் பொருட்கள் எல்லாமே வாங்கி கொண்டிருக்காங்க. அதாவது இப்பகுதியில் கூட வசிக்கக்கூடிய பொதுமக்கள் காலையிலே வெளியே கிளம்பி இந்த தண்ணியிலே வெளியே போய் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே வாங்கி செல்வதாக தற்போது தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இப்பகுதிக்கு பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டத்துல அவங்க பணம் கட்டுறன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பணம் கெட்டியும் இந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாநகராட்சி ஒரு அலட்சிய போக்க கடைபிடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லி அவங்களோட குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க.